நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்ன மாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. My dear brothers and sisters, as you begin the annual celebration of the feast of our Blessed Mother, the patroness of this shrine, Our Lady of Lourdes, let me at the outset have the pleasure of wishing you all a very, very happy feast. As Father Deva Joe mentioned in his introduction, the Archdiocese of Madras Mylapore is dedicating this year as the year of the Eucharist. And so we will be reflecting on these days on Eucharist and the impact of Eucharist on our Christian life. And it is my joy to share a few reflections with you as you come together for this beautiful feast of our Blessed Mother. என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் இந்த ஆண்டை நற்கருணை ஆண்டு என்று சிறப்பித்து மகிழ்கின்றது. இந்த ஆண்டில் நம்முடைய அன்னைக்கு ஆண்டு விழா எடுக்கின்ற நாம் நற்கருணையை பற்றி சிந்திப்பதற்காக கூடியிருக்கின்றோம். நற்கருணை நம்முடைய வாழ்வின் மையம், திரு அவையினுடைய மையம். இந்த நற்கருணை இடத்துல நம்மை அழைத்து செல்லுகிற அன்னை மரியினுடைய பங்கு என்ன என்பதை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, ஜெபங்களை மகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கருத்தின் சாரம் என்னவென்றால், நற்கருணை நம்முடைய வாழ்வாக வேண்டும். பல வேளைகளிலே நாம் பார்க்கின்றோம், கிறிஸ்துவர்கள் நற்கருணையை வெறும் வழிபாட்டு பொருளாக மட்டுமே கருதுகிறார்கள். Many Christians, many Catholics, good Catholics take the Eucharist purely
as an object of worship. But Eucharist is not just an object of worship. It must become our way of life. நற்கருணை என்பது நம்முடைய வாழ்வாக வேண்டும் என்பதைத்தான் நான் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதைத்தான் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் அழுத்தமாக குறிப்பிட்டது, ஆணித்தரமாக குறிப்பிட்டது. Eucharist is the source and summit of our Christian life. கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடித்தளம், ஆதாரம், ஊற்று எங்கே இருக்கிறது? நற்கருணையில் இருக்கிறது. நற்கருணையிலிருந்து தான் திரு அவை உருவாகிறது. திரு அவையிலே கிறிஸ்துவ வாழ்வு உருவாகிறது. நற்கருணை வாழ்வு வாழ்கிற போதுதான் நாம் கிறிஸ்துவ வாழ்வினுடைய கொடுமுடியை அடைகிறோம். That is the summit of our Christian life. When we start living Eucharistic life, that is the summit of our Christian calling. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த விதத்தில் ஒரு சில கருத்துக்கள் உங்களோடு. முதலாக நற்கருணையினுடைய அடித்தளமான கருத்து என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இங்கே அன்றாடம் நற்கருணை கொண்டாடப்படுகிறது. நற்கருணையை கொண்டாடும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? ஆண்டவர் தன்னுடைய உடலை நமக்கு உடைத்து கொடுப்பதை நாம் இங்கே கொண்டாடுகிறோம். ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை நமக்கு பானமாக கொடுப்பதை, நம்முடைய வாழ்வுக்காக தன் இரத்தத்தை கொடுப்பதை நாம் இங்கே கொண்டாடுகிறோம். ஆகவே ஆண்டவருடைய அர்ப்பணத்தை நாம் கொண்டாடுவதுதான் நற்கருணை. Eucharist is the celebration of the self gift of Jesus. Jesus breaks himself for us. He pours out his blood for us so that you can have life and have it abundantly. எனவே அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு கிறிஸ்துவன் உண்மையாகவே தன்னுடைய கிறிஸ்துவ வாழ்வை புரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் சுயநலவாதியாக தன்னை மட்டுமே சிந்தித்து தன்னை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையின் மையமாக இருத்தி வாழ்ந்திட முடியாது. A Christian cannot afford to live a self-centered life. He cannot, he should not. ஏனென்றால் நாம் யாரை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, நாம் யாரை கடவுளாக வழிபடுகின்றோமோ, யாரை நம்முடைய இதயத்திலே அன்றாடம் ஏந்திக் கொள்ளுகிறோமோ, அவர் தன்னை நமக்காக உடைத்து கொடுத்தவர். தன்னை நமக்காக கொடுத்து நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னவர். இதோ என்னுடைய உடல், இதை நான் உங்களுக்காக உடைத்து கொடுக்கிறேன், இது நீங்கள் வாழ்வதற்காக. இது என்னுடைய குருதி, நீங்கள் வாழ்வதற்காக. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணையை நாம் கொண்டாடுகிற போதெல்லாம் நம்முடைய தலையாய எண்ணம் எதுவாக இருக்க வேண்டும்? இது ஆண்டவருடைய அர்ப்பணத்தை கொண்டாடுகிற உண்மையான உன்னதமான கொண்டாட்டம். ஆகவே இந்த கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ளுகிற நான் தன்னலவாதியாய் இருந்தடலாகாது. என்னை மட்டுமே நான் சிந்தித்திருக்க முடியாது. எப்போதுமே நான் அடுத்தவர்களை பற்றித்தான் யோசிக்க வேண்டும். அடுத்தவர்கள் வாழ்வுக்காக என்னை அர்ப்பணிக்க வேண்டும். Concern for others and giving myself totally for others is what Eucharist is all about. And that is what Eucharist is challenging me to do. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வரை உள்ள இறைவாக்கியங்கள். வீட்டிற்கு சென்று நீங்கள் இதை படித்து பாருங்கள். அற்புதமான ஒரு பகுதி. திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வரை உள்ள இறைவாக்கியங்கள். இந்த பகுதி எதை குறிப்பிடுகிறது? நற்கருணையை மையமாக்கி வாழ்கிறவர்கள் எல்லாம் எப்படி வாழ்வார்கள், நற்கருணையின் மக்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதை இந்த பகுதி நமக்கு குறிப்பிடுகிறது. Acts of the Apostles chapter 2 verses 42 to 47. How a Eucharistic community must live.
இங்க என்ன சொல்லப்படுகிறது? All who believed were together and had all things in common. They would sell their possessions and goods and distribute the proceeds to all as any had need. Day by day, as they spent much time together in the temple, they broke bread at home. Listen to that. They broke bread at home. வீடுகளிலே அப்பம் பிட்டு பகிர்ந்து கொள்கிறார்கள். They broke bread at home and ate their food with glad and generous hearts. அன்புக்குரியவர்களே, இதுதான் நற்கருணை வாழ்வு. ஆகவே இன்றைக்கு நற்கருணை நம்முடைய வாழ்வாக வேண்டும். நற்கருணை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடித்தளமாக வேண்டும். நற்கருணை நம்முடைய திரு அவையினுடைய மையமாக வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது முதலாக என்ன சொன்னேன்? நம்மையே நாம் அடுத்தவர்களுக்காக கொடுத்திட வேண்டும். அதுதான் நற்கருணையினுடைய பண்பு என்று சொன்னேன். இங்கே நற்கருணையை கொண்டாடுகிற மக்கள் எல்லாம் ஒன்றாயிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே வேற்றுமைகள் இல்லை, வித்தியாசங்கள் இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதங்கள் இல்லை, இருப்பவன் இல்லாதவன் என்ற பாகுபாடுகள் இல்லை. They lived as brothers and sisters, casting away all their differences, all their distinctions, all their discriminations. That is Eucharistic life. எனவே இன்றைக்கு நற்கருணை நம்முடைய வாழ்வின் மையமானால், நற்கருணை திரு அவையினுடைய மையமானால், இங்கே எப்படி இருப்போம்? ஒன்றாயிருப்போம். நமக்குள்ளே வேற்றுமைகள் இருக்காது. இவன் இந்த ஜாதியை சார்ந்தவன், இவன் அந்த ஜாதியை சார்ந்தவன், இவன் இந்த மொழி பேசுகிறவன், அவன் அந்த மொழி பேசுகிறவன், இவன் இந்த மாநிலத்துக்காரன், இவன் அந்த மாநிலத்துக்காரன், இவன் வெள்ளையாக இருக்கிறான், அவன் கருப்பாக இருக்கிறான், இவன் அசிங்கமாக இருக்கிறான், அவன் அழகாக இருக்கிறாள். ஒன்றுமே கிடையாது. நாம் எல்லோருமே ஒரு தாய் மக்கள் என வாழ்வோம். எப்பொழுது? நீங்கள் நற்கருணை வாழ்வு வாழுகிற பொழுது. அடுத்தபடியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு இருந்ததையெல்லாம் விற்று பகிர்ந்து கொள்ளுகிறார்கள், ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். The hallmark of a Eucharistic community is sharing. Sharing what I have with the needy, with the poor, with the marginalized. That is Eucharistic life. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள தெரியாதவன் கிறிஸ்துவன் அல்ல. பகிர்ந்து கொள்ள தெரியாதவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்து பயனில்லை, பொருள் இல்லை. ஆகவே இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடித்தளமாக, ஆணி வேராக, மையமாக நற்கருணை இருக்கிறது என்றால், நாம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும். நம்மிடத்தில் ஏழைகள் இருக்கலாகாது. திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான பகுதி. Now the whole group of those who believed were of one heart and one soul, and no one claimed private ownership. No one claimed private ownership. Today, each one of us, every one of us are claiming private ownership. அங்க பாருங்க, எங்க தொடக்க திரு அவை அங்க என்ன நடக்கிறது? No one claimed private ownership of any possession, but everything they owned was held in common. With great power the apostles gave their testimony to the resurrection of the Lord Jesus. Now, there was not a needy person among them. There was not a single needy person among them. எவ்வளவு அருமையான ஒரு இன்றைக்கு நம்முடைய திரு அவையில, நம்முடைய திருச்சபையில, நம்முடைய பங்குல தேவையிலே உழல்பவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் பகிர்ந்து கொண்டோம் என்றால் எவ்வளவு அற்புதமாக இருக்கு. That is heaven on earth. That is new heaven and new earth. இல்லையா? இவர் தேவையிலே வாடுகிறார், இவர் கஷ்டத்திலே கண்ணீர் வடிக்கிறார் என்று சொல்ல முடியாத அளவுக்கு நாம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
ஆகவேதான் ஒரு முறை காந்தி சொன்னார், இந்தியாவில் இருப்பது பற்றாக்குறை அல்ல, பகிராக்குறை. பகிராக்குறை. ஆகவே நாம் பகிர்ந்து வாழுகிற போதுதான் நற்கருணையின் மக்கள் என்பார்ந்தவர்களே. எனவே இதை உணர்ந்து கொள்வோம். அடுத்தபடியாக மூன்றாவதாக, நற்கருணை என்பது சமத்துவத்திற்கான ஒரு அழைத்தல், சமத்துவத்திற்கான ஒரு சவால். நம்மிடத்திலே வேற்றுமைகளும் வித்தியாசங்களும் இருந்தால், நம்மிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால், நாம் கொண்டாடுவது நற்கருணை அல்ல. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 17 முதல் உள்ள இறைவாக்கியங்களை படித்து பாருங்கள். அதில் அவர் சொல்லுகிறார், நமக்குள்ளே வேற்றுமைகளும் வித்தியாசங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கிறது என்றால் நாம் கொண்டாடுவது ஆண்டவருடைய திருவிருந்து அல்ல, அதற்கு வேறு ஏதோ பெயர் எனக்கு தெரியாது என்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நமக்குள்ளே வேற்றுமைகளும் வித்தியாசங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் அறவே ஒழிக்கப்பட வேண்டும். Eucharist challenges us to create an egalitarian community, an inclusive community, a community that takes in everyone, a community that does not exclude anyone. No exclusion. Everyone can find a place in the Eucharistic community. அடுத்தபடியாக அன்புக்குரியவர்களே, நான்காவதாக இறுதியாக என்னுடைய நற்கருணை கருத்து, யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறப்பு இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக் இவர்கள் மூவருமே ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய நிகழ்வை விவரிக்கிறார்கள். The institution of the Eucharist. All the three evangelists speak about that. But John never speaks about the institution of the Eucharist. Rather, he speaks about the washing of the feet. அன்பார்ந்தவர்களே, யோவான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுவதைத்தான் இறுதி இராவினவன் பொழுது விவரிக்கின்றார். நற்கருணை உருவாக்குவதை பற்றி அவர் குறிப்பிடவில்லை. ஆகவே என்ன சொல்லுகிறார்? John wants us to discover a new dimension of the Eucharist. A new dimension. நற்கருணைக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை நம்முடைய யோவான் தருகிறார். என்ன கண்ணோட்டம் அது? எங்கெல்லாம் நீங்கள் பணிந்து குனிந்து உங்களுடைய தோழர்களுடைய உங்களுடைய தோழிகளுடைய பாதங்களை கழுவுகிறீர்களோ அங்கெல்லாம் நற்கருணை கொண்டாடப்படுகிறது. எங்கெல்லாம் நீங்கள் பணிவிடை புரிகிறீர்களோ, தாழ்ச்சியான உள்ளத்தோடு அன்போடு கரிசனையோடு உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு பணிவிடை புரிகிறீர்களோ அங்கெல்லாம் நற்கருணை கொண்டாடப்படுகிறது. Where there is genuine service, loving service, there is Eucharist being celebrated. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் கிறித்துவ வாழ்வின் அடித்தளம். இந்த வாழ்வுதான் நம்முடைய கிறித்துவ வாழ்வின் மையமாக வேண்டும் என்று நான் குறிப்பிடுகிறேன். எதையோ நாம் பேசுகிறோம், எதையெல்லாமோ நாம் சிந்திக்கின்றோம். ஆனால் இந்த ஆண்டில் நாம் நற்கருணையை நம்முடைய வாழ்வின் மையமாக்க வேண்டும் என்று நம்முடைய மறைமாவட்டம் நம்மை அழைக்கிறது. ஆகவே let the Eucharist become the center of our lives. Let us become Eucharistic people, my dear friends. அன்னை மரியாவுடைய பங்கு என்ன இதில் நாம் யோசித்து பார்க்கிறோம். அன்னை மரியாள் நற்கருணையுடைய கலாச்சாரத்தை அறியாதவள் அல்ல. நற்கருணை கலாச்சாரம் என்பது என்ன? What is Eucharistic culture? Eucharistic culture is a culture that gives oneself totally and unreservedly for others, for the life of others. அதைத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே செய்தார் அல்லவா? சிலுவையிலே அவர் தன்னையே அர்ப்பணம் செய்கிற போது அன்னை மரியா அங்கே சிலுவை அடியிலே நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே அர்ப்பணத்தின் கதை அவருக்கு தெரியும், நற்கருணையுடைய கலாச்சாரம் அவருக்கு தெரியும். ஆகவேதான் தொடக்க திரு அவையிலே சீடர்களோடும்
நம்பிக்கையாளர்களோடும் அன்னை மரியாள் கூட இருந்து தாய்க்குரிய பாசத்தோடு அவர்களை வழி நடத்துகிறார். திருத்தூதர் பணிகள் 1 அதிகாரம் 14-15 இறைவாசங்களை நீங்கள் படித்தீர்கள் என்றால், எப்படி அன்னை மரியாள் இந்த தொடக்க திரு அவையில ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்களோடும் விசுவாசிகளோடும் ஒன்று சேர்ந்து அவர்களை தாய்க்குரிய கரிசனையோடு வழி நடத்தி செல்லுகிறார். ஆகவே அன்னை மரியாள் நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவினுடைய நற்கருணை கலாச்சாரத்தில் இந்த சீடர்களை வளர்த்துட்டார் என்பது உண்மை. நம்பிக்கையாளர்களை வளர்த்திருப்பார் என்பது உண்மை. ஆகவேதான் இன்றைக்கும் அதே நற்கருணை கலாச்சாரத்தில் நம்மையும் அன்னை மரியா வளர்த்தெடுப்பார் என்பது நம் அனைவருக்கும் அறிந்து நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவிடத்திலே கேட்போம். அன்னை மரியா எவ்வாறு ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய இதயத்திலே தாங்கி ஒரு நடமாடும் நற்கருணை பேழையாக வாழ்ந்துட்டாரோ, தன்னுடைய கருத்திலும் கருவிலும் ஆண்டவரை தாங்கி ஒரு நடமாடும் பேழையாக அவர் வாழ்ந்துட்டாரோ, அதை போல நீங்களும் நானும் நற்கருணையின் மக்களாய் வாழ்ந்திட ஆண்டவர் நமக்கு அருள் புரிய உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்ன மாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம். தேங்க்யூ.